வெல்கம் டு ஐஎம்ஏ கைடட் சேனல். இப்போ ரயில்வேயில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெக்னீஷியன் சொல்லிட்டு கிரேட் 1 சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் கிரேட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஷார்ட் நோட்டீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இன்னும் அஃபீஷியலாக அப்டேட் பண்ணலை. அப்டேட் பண்ணோன்னா நம்மளோட சேனலில் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம். இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் டேட் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 9/3/2024, அதாவது அடுத்த மாதம் ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான க்ளோசிங் டேட் 8 ஏப்ரல் 2024 கொடுத்துருக்காங்க. இது சென்ட்ரல் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்தக்கூடிய ஒரு இதுதான். பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே கீழே வருது. ஆர்ஆர்பின்னு சொல்லுவாங்க. டெக்னீஷியன் சொல்லி தனியாகவே ஒரு நோட்டிஃபிகேஷன் இது. அதுக்கடுத்து என்டிபிசி குரூப் டி வேகன்சி தான் போடுவாங்க. டெக்னீஷியன் நான் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிரேடில் இருக்குது. இது டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் பாட் டெக்னீஷியன் ஒன்லி அப்படி சொல்லியிருக்காங்க. வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிடிஎஃப் லிங்க் வேணுமா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். வேணுங்கிற டெலகிராம் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். சேனலை கிளிக் பண்ணி கவனிக்கங்க. அஃபீஷியல் வெப்சைட்லேயும் இந்த நோட்டிஃபிகேஷன் நான் அப்டேட் பண்ணல. ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நான் ஷோ பண்ணுறேன். இப்படி ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் வரும். எக்ஸாம் டேட் என்ன எல்லாம் சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு அடுத்தடுத்து வீடியோ போடக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். இதை பொறுத்தளவில் உங்களுக்கு பே லெவல் 5th லெவலில் இருக்கும். அதாவது டெக்னீஷியன் கிரேட் 2 சிக்னல். அதாவது வேலை கொஞ்சம் சிக்னல்னால் உங்களுக்கே தெரியும். அந்த இதில் ஆஃபீஸில் உட்காந்துட்டு சிக்னலில் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சிஸ்டம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. டைரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங்லாம் பண்ணுறாங்க. ட்ரைனிங் அப்சம் பண்ணிட்டு எக்ஸாம் லெவலில் பொறுத்தளவில் ரயில்வேன்னு எடுத்துக்கிட்டாங்க 2 லெவலில் எக்ஸாம் இருக்கும். அப்புறம் ட்ரேட் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ஷார்ட் நோட்டீஸ் தான். ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவங்க அஃபீஷியல் வெப்சைட், அதாவது www.railway.in அந்த இதில் கண்டிப்பான முறையில் அப்டேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இனிஷியல் பேமெண்ட் உங்களுக்கு 29,200 ப்ளஸ் டிஏ அதர் அலவன்ஸ்லாம் உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்தளவில் 18 to 36 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அப்போ ஏஜ் லிமிட்டில் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. 5 இயர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு 41 வர நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. 3 இயர்ஸ் கொடுக்கும்போது 39 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை ஓபிசி தான் ஃப்ரெண்ட்ஸ். பிசி டிஎன்சி அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஓபிசின்னு சொல்லி ஒரே கேட்டகரியில் அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. எஸ்சிஎஸ்டி பொறுத்தவரை ஒரே இதுதான். அதனால் சர்டிஃபிகேட் வாங்கணும். இப்போ அப்ளை பண்ணி வச்சு ஏன்னா அப்ளை டேட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். இப்போ வேகன்சி டென்டேவ்லி, அதாவது வேகன்சினா உத்தேசமாக 1100 வேகன்சிஸ் இப்போதைக்குன்னு சொல்லியிருக்காங்க கிரேட் 1 பொறுத்தளவில். அப்புறம் இது 100 ஒரு 95% நோட்டிஃபிகேஷன் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் கூட மாறலாம். சப்போஸ் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிற அந்த சமயத்தில் கூட மாறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கிரேட் 2 பொறுத்தளவில் உங்களுக்கு லெவல் 2 லெவலில் சேலரி கொடுக்குறாங்க. 20,000 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதர் அலவன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலேட்டர்ஸ் அலவன்ஸ் அந்த மாதிரி குவார்ட்டர்ஸு ஃபுட் அலவன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இது பண்ணுவாங்க. ப்ரொவைட் இப்போ தான் 2024 ரெக்கமெண்ட்னால இப்போ ரொம்ப வருஷமாக ரயில்வேயில் 2 ஒரு அப்டேட்டும் இல்லை. 2019 லாஸ்ட் அப்டேட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரயில்வே சைட்லேருந்து எந்த ஒரு இதுவும் வரல. கொரோனா இஷ்யூனால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷங்கிட்ட எந்த ஒரு அப்டேட் வரனால இப்போ நீ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஷார்ட் நோட்டீஸ்லேயும் அஃபீஷியல் வெப்சைட்லேயுமே நான் 2-3 நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 18 to 20 33க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேகன்சியை பொறுத்தளவில் கூட தான் கொடுத்துருக்காங்க. 7,900. இது ஆல் ஓவர் இந்தியன் வேகன்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஷார்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு ஜோன், அதாவது 16 ஜோன் 18 ஜோனுக்கிட்ட இருக்குது. அது ஷார்ட் அவுட் பண்ணி இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டோட்டலாக 9,000 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதனா என்ன கவுண்ட் டைம் COVID-19 பேண்டமிக் காரணமாக இந்த ஒரு தடவை ரிலாக்ஸேஷன் 3 இயர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெளிவாக. அதையும் இந்த இடத்துல நோட் பண்ணிங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் ஏஜ் 1 7 24 அந்த இதுக்குள்ளே உங்களுடைய லோயர் அப்பர் இன்க்ளூட்
அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து என்னென்னா கிரேட் 1 டெக்னீஷியன் அதை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 12th பாஸில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அந்த இதை வந்து படமாக எடுத்து வந்து படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அது கண்டிப்பாக வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். டெக்னீஷியன் பொறுத்தளவில் 10th முடிச்சு ஐடிஐ நீங்கள் வந்து முடிச்சிருந்தா அந்த ஒரு ட்ரேட் கொடுத்துருப்பாங்க. ஒரு மெக்கானிக்கல் அந்த மாதிரி வந்து பெயிண்டர் அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் இந்த இது முடிச்சிருக்கணும் வந்து கம்பல்சரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதன்படி தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து இப்போதைக்கு நான் வந்து இது உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தடவை ரொம்ப நாள் எடுக்காதனால எதுவும் சரி இது வந்து கொடுத்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஹையாக தான் இருக்கும். அதை வந்து இந்த வெப்சைட்டில் வந்து எப்போவுமே அப்படி தான். ரயில்வே பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 500 வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேட்டகரி வைஸ் வந்து அது மாறும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஃபார் ஆல் கேண்டிடேட் அதாவது வந்து ஓபிசி அந்த இது அண்டர்ஷர்டு கேட்டகரி ஆகட்டும் பார்த்தாலும் நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸாக வந்து 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 100 வந்து அவங்க வச்சுக்குவாங்க. இப்போ எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ரீஃபண்டுக்கும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துடணும். இப்போ நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 500 கொடுப்பாங்க. 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஒரு 200 சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 700 உங்கள் சொல்லிடணும் இந்த மாதிரி என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வரும். பே பண்ணும்போது யார் அக்கௌண்ட் வேணால் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரீஃபண்ட் பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து உங்கள் அப்பா அம்மா அக்கௌண்ட்டு சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட் இல்லாத பட்சத்தில் சொல்கிறேன். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா 400 வந்து அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஆனால் வேஸ்ட்டாக போயிடும். அவங்க வந்து ஒரு சில பேர் ப்ரௌசிங் தெரியாதது அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ ரெண்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த 400 ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இது பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லி இப்போ ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு சொல்லிடுங்க. அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் இந்த மாதிரி ரீஃபண்ட் பண்ண மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சிஎஸ்டி பொறுத்தளவில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஜெண்டர் அவங்கள பட்சத்தில் வந்து எக்ஸாம் ஃபீஸ் சிபிடி வந்து 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 250 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒன்ஸ் பயப்பட தேவையில்ல. நீங்கள் எக்ஸாம் எழுதுனோடனே உங்களுக்கு வந்து ஃபியூர் மந்த் கழிச்சு இந்த 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு வந்து 250 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது சொல்லியிருக்காங்க கீழே ஒன்லி சிபிடி செஸ் அப்பேர் த எக்ஸாம் அதனால் அதில் அட்டன் பண்ணவங்க மட்டும் தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாம் போகல அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்டன் ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொடுக்க மாட்டாங்க. ரீஃபண்ட் வந்து கம்பல்சரி கொடுக்க மாட்டாங்க. நம்ம சென்னை ஜோனில் வரதில் சென்னை ஜோனில் தான் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். www.rrb அந்த வெப்சைட்டில் வந்து www.chennai.com அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சென்டர் பொறுத்தவரை சென்னை இருக்கும். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து வெப்சைட் லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. மதுரையெல்லாம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து சென்னை தான் இது பண்ணுவாங்க. சென்னை, சேலம் நிறையா ஏரியா இருக்குது. ஏரியா பொறுத்து இது பண்ணுவாங்க. எக்ஸாம் டேட் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து என்னைக்கு எக்ஸாம் டேட்டு என்ன இதுன்னு சொல்லி டீட்டெயிலாகவே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து பிப்ரவரி மாதம் 2024 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெக்னீஷியனான வேக்கன்சி அபவுட் வந்து 9000 வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சமிஷன் அதாவது அப்ளிகேஷன் வந்து மார்ச் டு ஏப்ரல் அந்த மாதத்தில் நடக்கும். சிபிடி டெஸ்ட்டு ரெண்டையும் அதாவது வித்தியாசமாக உங்களுக்கு வந்து அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் வந்து 2024 வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சார்ட் அவுட் ஆன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வில் பி ரிலீஸ் பிப்ரவரி 2025. அதாவது எல்லா இதுவும் முடிஞ்சு எக்ஸாம்லாம் முடிஞ்சுன்னா அதில் வந்து வெரிஃபிகேஷன் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி மாதம் நெக்ஸ்ட் இயர் நடக்கும்னு சொல்லி வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து சப்போஸ் இந்த இதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க உங்களால் படிக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த இயருக்கான நோட்டீஸை நாங்கள் வந்து சொல்லி ப்ளீஸ் நோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து நெக்ஸ்ட்டு சைக்கிள் அதாவது நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து டெக்னீஷியனுக்காக ப்ரொஃபஷனலி ஏப்ரல் மாதம் 2025 வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனாகவே வந்து கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சொல்கிறேன் நீங்கள் வந்து இன்னும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கிற ஒரு இதாக பார்த்து இது பண்ணுங்கள். ஓன் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து சிலபஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட் நோட்டீஸில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ப்ரீஃப் நோட்டீஸில் வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. வந்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக சேனலோட ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தோடனே நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து இது பண்ணுறேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.